ஓகே, நம்ம நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சாப்டர் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமாப்பா, கரெக்டா? ஓகே, சரி பண்ணிக்கலாமா? ஸோ லாஸ் ஆஃப் மோஷன், லா ஆஃப் மோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான். அதனால நேற்று வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் நேச்சரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர், ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர் பார்த்தோம். மொத்தம் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பார்த்தோமாப்பா. 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கரெக்டாக? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு பண்ணிடலாம். அது ரெக்கார்ட் ஆகி வரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கும்பா, அதனால தான். சரிங்களா? ரெக்கார்ட் எப்படியும் ஒரு 2 hours எடுத்துக்கும். அது ரெக்கார்டு கிளாஸ்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்னமும் போய் பார்க்காம இருக்கீங்களாப்பா? போய் நீங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ்ன்னு இருக்கும், அதில் ஒரு தடவை போய் பாருங்கள். நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் காலையில். சரியா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு. இஎம்எஃப் கிடையாது, இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸு. நாம சொல்கிறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு. சரிங்களா? அதே மாதிரி இஎம்எஃப்ங்கிறது அது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு ஒர்க்குன்னு வரும். சரியா? சரி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு. இது வரைக்கும் நேச்சரில் இது வரைக்கும் அப் டு டேட் நமக்கு இந்த ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோர்ஸஸும் இந்த டைப்புக்குள்ளே தான் வரும். இதில் நம்ம நேற்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். என்ன ஃபோர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாப்பா? இது வந்து என்ன ஃபோர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம்? எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு சன் வந்து எர்த்து வந்து சன்னை ஆர்பிட் பண்ணி வந்துட்டு இருக்குன்னா டியூ டு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த 4 ஃபோர்ஸில் எந்த ஃபோர்ஸ்னால நமக்கு வந்து சன்னை வந்து நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ஆர்பிட் பண்ணி வந்துட்டு இருக்குன்னா டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா சன்னுக்கும் மாஸ் இருக்குது, பிளானட்ஸுக்கும் மாஸ் இருக்குது. ஸோ இந்த மாசுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளானட்ஸும் நமக்கு சன்னை சுற்றி வருது. இல்லை ஒரு நம்ம எர்த்தை வந்து யார் சுற்றி வரா அப்படின்னா மூன் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு வருது இல்லையா? அதுவும் எதனாலன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. இந்த 4 ஃபோர்ஸில் எந்த ஃபோர்ஸ்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் டியூ டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னால. புரோட்டானுக்கு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரானுக்காக இருக்கட்டும், புரோட்டான் எலக்ட்ரானாக இருக்கட்டும். நியூட்ரான் கிடையாது, நியூட்ரான் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நியூட்ரானுக்கு என்ன கிடையாது? சார்ஜ் கிடையாது. சரிங்களா? ஒன்லி இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இடையில வரக்கூடிய ஃபோர்ஸ் தான். அது நமக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு 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 இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? ஒரு ஆட்டம் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோர்ஸ்னால் நமக்கு இப்போ ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னா இப்போ என்ன அர்த்தம்? நமக்கு நியூக்ளியஸ் இருக்குது, ஆட்டம்னா நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணி வரும்னா ரிவால்வ் பண்ணி வரும். இதுதானேப்பா? இந்த நியூக்ளியஸாக ரிவால்வ் பண்ணி வரும், இதுதானே? ஓகேவா? ஸோ இப்போ இது ஸ்டேபிளாக இருக்குன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் இடையில இருக்க அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மாறிட்டுப்பா. ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு அது சார்ஜ் ஆகிடும், இல்லை ஒரு கெயின் பண்ணிட்டாலும் அது சார்ஜ் ஆகிடும், அப்படிதானே? ஸோ இப்போ ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரல்னா என்னப்பா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சேமாக இருக்கும் இல்லையா? அப்போ அது காரணம் அந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கு இருக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான். ஆட்டமோட ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான். நாட் ஓன்லி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸும் ஸ்டேபிளாக இருக்குன்னா பார்த்தீங்களாப்பா? நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்குன்னா சரிங்களா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வராது. ஏன்னா நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கிறது காரணம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சரிங்களா? ஓகேங்களா? ஏன்னா அங்கே புரோட்டானையும் உங்களுக்கு வந்து இல்லை நியூட்ரானையும் வந்து உள்ளார வச்சிருக்கு அப்படின்னா அது நியூக்ளியஸ்குள்ளேயே அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் காரணமாக இருக்கும். இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸு.
சரிங்களாப்பா? ஓகேங்களா? இல்லை வந்து உங்களுக்கு ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஆட்டம்ஸ் சேர்ந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கேயும் என்ன ஃபோர்ஸ் வரும்னா நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். சரிங்களா? சரி. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு நம்ம பார்த்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு நீங்கள் படிப்பீங்க, 12th படிப்பீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்துருந்தோமாப்பா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, சரிங்களா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஓகேங்களா? டென்ஷன் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் விஸ்கஸ் ஃபோர்ஸு, பயான்சி ஃபோர்ஸு. பயான்சி ஃபோர்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம. விஸ்கஸ் ஃபோர்ஸு, பயான்சி ஃபோர்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னோன்னா நமக்கு வந்து நான் கான்டாக்டும் வரும். முக்கியமாக ஆல் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே இதில் வந்துடுதுன்னா எதில் வந்துடும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்துடும். சரிங்களா? நேச்சர் எல்லாமே. ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நேச்சரில் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன், ஏன்னா இங்கே ஒவ்வொரு நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு ஃபோர்ஸோட டைரக்ஷனை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதுதான் இப்போ செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஃபோர்ஸோட டைரக்ஷனை நம்ம சொல்ல போகிறோம். பார்க்கலாமா? ஒவ்வொரு ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்க்கலாமா? அதில் முக்கியமாக டென்ஷன் ஃபோர்ஸ் பார்க்கும்போது இப்போ நார்மல் ஃபோர்ஸ் விட்ட மாட்டேங்க. நார்மல் ஃபோர்ஸ், சரியா? நார்மல் ஃபோர்ஸ். ஸோ அந்த நார்மல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நான் ஃப்ரிக்ஷன் நடத்தும் போது நான் சொல்கிறேன், தனி டாப்பிக்காகவே இருக்குது, பயங்கரமாக இருக்கும் அந்த டாபிக். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு நம்ம தனியாக பார்ப்போம் அதை. சரிங்களா? இப்போ நம்ம டென்ஷன் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸ் பார்ப்போம். விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து செகண்ட் வால்யூம் நடத்தும் போது சொல்கிறேன். பயான்சி ஃபோர்ஸ் செகண்ட் வால்யூம் நடத்தும் போது சொல்கிறேன். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு நம்ம போகிற போக்கில் அப்படியே பார்த்து தான் போகிறோம். சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நீங்கள் 12th போகும்போது படிப்பீங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன். சரிங்களா? ஓகேவா? இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா இந்த இடத்துல, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? டென்ஷன் ஃபோர்ஸு. ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இல்லை. டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங், இழுக்கிறது. என்ன சொன்னோம்? இழுவிசை சொன்னோமா நம்ம? சரிங்களா? இழுக்கிற ஃபோர்ஸு அப்படின்னு நம்ம சொன்னோம், புல்லிங் ஃபோர்ஸு. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கனெக்ட் ஆகிருக்கும் போது வரும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? இது வந்து டியூ டு ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ஆர் ரோப் கனெக்ஷன் சொன்னோமா? சொன்னோமா? எது கனெக்ட் ஆகிருந்தா உங்களுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வரும்பா? டியூ டு ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ஆர் வந்து உங்களுக்கு ரோப் கனெக்ஷன். ஸ்ட்ரிங் கனெக்ஷனு, ரோப் கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டுங்களா? சரியா? ஓகே, இப்போ பார்க்க போகிறோம் இந்த டைரக்ஷன். இதோட டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும்? டைரக்ஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதான் புல் பண்ணுற மாதிரி இருக்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி சொல்லிக்கலாம்னா அவே ஃப்ரம் தி சரிங்களா, அவே ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் இருக்கணும், அவேவாக இருக்கணும், அவே ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட் இருக்கணும். சரிங்களா? டைரக்ஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா. ஓகே, சரி பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் தான் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கலாமா? இப்போ நமக்கு ஒரு என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு பிளாக் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஒரு பிளாக், ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்க பிளாக் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளாக் பாயிண்ட் மாஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு யாரு? இந்த ஸ்ட்ரிங்கு. சரிங்களா? இப்போ இங்கே என்ன டைரக்ஷனில் சார் இருக்கும்? ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் சார் டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன் பார்ப்போமா? இந்த டைரக்ஷனு. சரிங்களாப்பா? கவனிக்கலாமா? இப்போ நமக்கு கவனிப்போம். இப்போ இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை இந்த லெசனோட ஒரு மிகப்பெரிய ஆளை பற்றி சொல்ல போகிறோம். அவர் இல்லாமல் இந்த லெசன் இல்லை, இந்த லெசன் இல்லாமல் அவர் இல்லை, அந்த மாதிரி சொல்ல போகிறோம். அவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ, ஹீரோயினி எல்லாமே அவர் தான் இந்த லெசனுக்கு. சரிங்களா? யார் தெரியுமா? நம்ம தலைவன். ஃப்ரீ பாடி டயக்ராம். FBD.
ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய டைம் சொல்ல முடியாது, ஏன்னு வச்சுக்கோங்க இந்த லெசன்ல இது இல்லாம நம்ம எதையுமே நடத்த மாட்டோம். யார் இல்லாம ஃப்ரீ பாடி டயக்ராம் இல்லாம என்னால எதுவுமே நடத்த முடியாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் யாராவது, சரியா, ரொம்ப டயர்டா யாராவது இருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோ, தயவு செய்து எந்திரிச்சுக்கோ. சரியா? கவனிச்சுக்கோ. ஃப்ரீ பாடி டயக்ராம் பேர்லயே இருக்குப்பா, பேர்லயே இருக்கு. என்னது? ஃப்ரீ த பாடி. பேர்லயே இருக்கு, ஃப்ரீ த பாடி. எங்க இருந்து ஃப்ரீ பண்ணணும், எங்க இருந்து ஃப்ரீ பண்ணணும் சார் அப்படின்னா, ஃப்ரம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னா என்ன சொல்றது, ஃபிக்ஸடா இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டைமென்ஷனல்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்னா ஒரு டைமென்ஷன்ல தான் மூவ் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணி வச்சிருப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற 2 டைமென்ஷனுக்கு மூவ் ஆக முடியாது, ஒரே ஒரு டைமென்ஷனுக்கு மட்டும் தான் மூவ் ஆக முடியும். ஃப்ரீ த பாடி ஃப்ரம் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். சரிங்களா? ஆர் நமக்கு சப்போர்ட்ஸ். சரிங்களா? ஃப்ரீ த பாடி ஃப்ரம் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஃப்ரீ த பாடி ஃப்ரம் த சப்போர்ட்ஸ். அந்த பாடி வந்து யாரு கூட எது மூலியமா சப்போர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து கன்ஸ்ட்ரெயின்ல இருந்தாலோ அதெல்லாம் எடுத்துட்டு பாடியை ஃப்ரீ பண்ணணும். பாடியை ஃப்ரீ பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுதான். சரிங்களா? ஃப்ரீ த பாடி ஃப்ரம் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் சப்போர்ட்ஸ். சரியா? அதுக்கு அந்த டயக்ராம் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. எப்பா செல்லங்களா, கொஞ்சர்ஸே, தங்கங்களா, நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரையணும், அந்த டயக்ராம் வரையறதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, செலக்ட் த சிஸ்டம். சிஸ்டமை செலக்ட் பண்ணணும். சிஸ்டம்னா யாரு சார் அப்படின்னா, சிஸ்டம் அப்படின்னா யாருன்னா நம்மளோட ஃபோக்கஸ். நம்ம வந்து யாரை பத்தி ஸ்டடி பண்றோம். இப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்க, இங்க பாருங்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்க. இங்க வந்து பிளாக் இருக்கு, இங்க பிளாக் இருக்கு, இங்க யார் இருக்கா, ஸ்ட்ரிங் இருக்கு. இது என்னது, இது வந்து நமக்கு ரூஃப். சரியா? இப்போ இந்த 3 பேர்ல நீங்க யாரை பத்தி ஸ்டடி பண்ண போறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் என்ன, அதுதான் சிஸ்டம். இப்போ நீங்க ஸ்ட்ரிங்கை பத்தி ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ஸ்ட்ரிங் சிஸ்டம், பிளாக் பத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் சிஸ்டம். ஓகேவா? ரூஃபை பத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ரூஃப் சிஸ்டம். யாரை வேணா எடுத்துக்கலாம், பிளாக்கை மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, யாரை வேணாலும் சிஸ்டம் எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபோக்கஸ் யாரு, அதுதான், அவ்வளவுதான். ஸோ செலக்ட் த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டத்தை செலக்ட் பண்ணிட்டோமா, செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிஸ்டத்தையே டிரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு லாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லாரி வந்து எடுத்து வரைவியா? இப்போ குரங்கு, சம்டைம் குரங்கு வரும், சீரியஸா குரங்கு வரும், குரங்கு வரைவியா எடுத்து? புரியுதா? சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டேன், சிஸ்டம் யாரு, இப்போ குரங்கு, அந்த குரங்கு எடுத்து வரைய முடியுமா, இல்லை கார் எடுத்து வரைய முடியுமா? டைம் ஆகாது நமக்கு. சரியா? அதனால என்ன பண்ணுவோம்னா, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, சிஸ்டம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா, நம்ம என்னவா எடுத்துப்போம், செலக்ட் பண்ண சிஸ்டத்தை எப்படி எடுத்துப்போம்னா, ஓகேவா, நம்மள டெஸ்ட் டேக் சிஸ்டம் வந்து, சிஸ்டத்தை எப்படி எடுத்துப்போம்னா, சிஸ்டம் வந்து டேக்கன் அஸ் அ பாயிண்ட். சிஸ்டம் வந்து டேக்கன் அஸ் அ பாயிண்டா எடுத்துப்போம். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன எடுத்துப்போம்னா பாயிண்டா எடுத்துப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து, செலக்ட் பண்ண பாயிண்ட் எடுத்துட்டோமா, சிஸ்டத்தை செலக்ட் பண்ணிட்டோம், அது அப்படியே பாயிண்டா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சரிங்களாப்பா, கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் 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 ஆன் தி சிஸ்டம். சரிங்களாப்பா? ஆக்டிங் ஆன் தி சிஸ்டம். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதியிருப்போம், என்னதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆக்டிங் ரொம்ப 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 முக்கியம். ஆன் த சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிஸ்டம் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் பார்க்கணும். அதாவது சிஸ்டத்துல இருந்து வெளியில கொடுக்குறாங்கல்ல, சிஸ்டமை தவிர, சரிங்களா, மற்ற யாராவது ஃபோர்ஸ் சிஸ்டம் மேல கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் சார் சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை நீங்க எடுக்க மாட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் டேக் or don't consider
டோன்ட் டேக், சரியா? ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் கிவன் பை சிஸ்டம், ஃபோர்ஸ் கிவன் பை சிஸ்டம், அதாவது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்னல் ஃபோர்ஸஸை எடுக்கக்கூடாது, சரிங்களாப்பா? ஏன் சார் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஏன் எடுக்கக்கூடாதுன்னா நம்ம எதுக்கு முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னு ஃபர்ஸ்ட் புரியணும், சரிங்களா? எதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன், ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? இந்த லெசன் என்ன? லாஸ் ஆஃப் மோஷன். மூமெண்ட்டுக்கு யாரு காரணம்? மூமெண்ட்டுக்கு யாரு காரணம்? ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு மூவ் ஆயிடுச்சு, மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? பார்க்குறோம் இல்லையா? அதுதான் என்னன்னா, அப்போ நம்ம வந்து ஃபோர்ஸை பார்க்கணும். மூமெண்ட் காரணமே ஃபோர்ஸ் தான், அவங்கள பார்க்கணும். அப்போ அந்த பார்க்கும்போது எந்த ஃபோர்ஸை ஃபோக்கஸ் இருக்குன்னா, ஒரு சிஸ்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தோட ஆக்சலரேஷனை பார்க்கணும்னா நீங்கள் ஃபோர்ஸை பார்க்கணும். எந்த ஃபோர்ஸை பார்க்கணும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் ஆக்சலரேஷனுக்கு மெயின் ரீசனாக இருக்கும், அந்த சிஸ்டத்தோட ஆக்சலரேஷன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெஸ்ட்டு சொல்கிற மாதிரி, உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிற மாதிரி, நீ ஒரு கார் எடுத்துக்கோ, நீ காருக்கு உள்ளார உட்காந்துட்டு நீ காரை தள்ளுற, கார் மூவ் ஆகுமா? நீ காருக்குள்ள உட்காந்துருக்க, ரெஸ்ட்ல இருக்க கார், நீ வந்து ஒரு பேக் சீட்ல இருந்து ஒரு டிரைவர் சீட்டை புஷ் பண்ற, கார் மூவ் ஆகுமா ஃபார்வர்ட்ல? எஸ் ஆர் நோ? கார் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது, சரியா? கண்டிப்பா கார் வந்து என்ன ஆகாது, உள்ளுக்குள்ள இருந்து நீ என்னதான் பாத்தீங்கன்னா டிரைவர் கொடுக்குற ஃபோர்ஸ் கிடையாது, டிரைவர் வந்து அக்சலரேட் பண்ற ஃபோர்ஸ் கிடையாது. நான் காருக்குள்ள உட்காந்து நீங்க எவ்வளவு பெரிய பிக்ஸோவா இருக்கட்டும் இல்ல அண்டர்டேக்கர் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், சரியா, பின்னாடி இருந்து நீங்க வந்து உள்ளார இருந்து காரை தள்ளினா கார் மூவே ஆகாது, சரிங்களா? அதே ஃபோர்ஸை நீங்க வெளியில இருந்து அந்த காரை நீங்க தள்ளுங்களேன், நிறைய பேர் சேர்ந்து தள்ளுங்களேன், கார் மூவ் ஆகுமா? அங்க வந்து நம்ம பிரேக் எதுவும் போடாம இருந்த நம்ம என்னது இதுவும் நம்ம அது பேர் சரியா, லாக் போடாம இருந்திருந்தோம்னா கார் என்ன ஆகும்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா மூவ் ஆகும், சரிங்களா? கண்டிப்பா வெளில மூவ் ஆகும். அப்போ கார் தான் சிஸ்டம்னா காருக்குள்ள இருக்க இந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து அந்த காரோட மூவ்மெண்ட் காரணம் இல்லை, சரிங்களா? கார்ல இருந்து வெளியில கொடுக்குறோம்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் மெயின் ரீசன். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் இங்கே பார்க்கணுமே தவிர சிஸ்டத்தோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதோட மெயின் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், நாட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அதனால தான் நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணுறது கிடையாது, ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். சிஸ்டத்துக்கு வெளியிருந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் பார்க்கணுமே தவிர சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. இப்போ திரும்ப சொல்ல முடியாதையா, நல்லா தெளிவாக கேட்டுக்க, ஒரே ஒரு தடவை தெளிவாக கேட்டுக்க. சிஸ்டத்துலேருந்து வெளியில் கொடுக்குற ஃபோர்ஸஸ் தான் எடுத்துக்கணும், சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. டோன்ட் டேக் இட் அஸ் எ இன்டர்னல் ஃபோர்ஸஸ். சிஸ்டம் கொடுக்கிற ஃபோர்ஸை எடுக்காத, சரியா? எச்சரிக்கை, சரியா? சரி, ஃபோர்த் அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்ச டயக்ராம் தானே வரையணும், அவ்வளவுதான். draw the forces, சரியா? draw the external forces. கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் எல்லாம் டிரா பண்ணணும், சரிங்களா? இதோட முடிஞ்சுது, அவ்வளவுதான். இதோட ஸ்டெப்ஸ் முடிஞ்சுது. நம்ம வந்து இருந்தாலும் ஒரு கால்குலேஷனுக்காக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் வரைஞ்சு முடிச்சிடுவோம். இதோட டயக்ராம் வரைஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரிங்களாப்பா, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எழுதுவோம். என்ன எழுதுவோம்னா ஈக்குவேஷன், ஓகேவா? ரைட் த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் சார்? ரைட் த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் சார்? ரைட் தி நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரைட் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையும் நீங்க என்ன எழுதணும்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எழுதணும் இன் ஆல் டைரக்ஷன், சரிங்களா? ஆல் டைரக்ஷன்ல இல்லைன்னா உங்களுக்கு தேவையான டைரக்ஷன், சரிங்களா? இல்லைன்னா உங்களோட தேவையான டைரக்ஷன் இருந்தால் போதும். நீடட் டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான டைரக்ஷன் மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எல்லா டைரக்ஷனும் ஒவ்வொரு வாட்டி எழுதணும் இல்லை, உங்களுக்கு எந்த டைரக்ஷன் தேவையோ அந்த டைரக்ஷன் மட்டும் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எழுதணும். ஆனா வித் சைன் எழுதணும். வித் சைன் என்ன?
ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த சைன்லாம் ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? ஓகேவா? நம்ம எந்த சைன் சார் பாசிட்டிவ் எடுத்துப்பீங்க, எந்த சைன் சார் நெகட்டிவ் எடுத்துப்பீங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து கிராஃபோட சைன் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? கிராஃபோட சைன் எடுத்துக்கிட்டா ஒன்றும் இல்லை, எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து இன்னொரு ஸ்டெப்பை எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபார் ஈஸினஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரிங்களா, ஈஸினஸ்க்காக நம்ம எந்த சைன் எடுத்துப்போம்னா, சரியா, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷனை வந்து பாசிட்டிவ் எடுத்துப்போம். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷனை பாசிட்டிவ் சைன் எடுத்துப்போம், பாசிட்டிவ் சைனாக எடுத்துப்போம். ஓகேவா? ஆப்போசிட் டு ஆக்சலரேஷனை இங்கே பாரு, திரும்ப எதுக்கு சார் இப்படி எடுத்துக்கிற அப்படின்னா, எகெயின் என்னோட ஸ்டெப்ஸை கம்மி பண்ணேன், அவ்வளோதான். எதுக்குன்னா கம்மி பண்ணேன். இல்லை சார் நான் கிராஃபோட சைன் தான் எடுப்பேன், நீ என்ன பண்ணுவேன், தாராளமாக பண்ணிக்கங்கப்பா, நான் எதுவும் சொல்லலை. உனக்கு தான் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆப்போசிட் டு ஆக்சலரேஷனை நம்ம என்ன எடுத்துப்போம்னா நெகட்டிவ் சைன் எடுத்துப்போம். நெகட்டிவ் சைன் எடுத்துப்போம். ஐம் நாட் டேக்கிங் கிராஃப் சைன். கிராஃபோட சைன் என்ன? கிராஃப் சைன் என்ன? கிராஃப்னா இது ப்ளஸ் எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு, இது ப்ளஸ் ஒய், இதை நான் எடுக்க போகிறது. இது ஐம் நாட் டேக்கிங் த கிராஃப் சைன். சரியா? கிராஃப் சைன் எடுக்க போகிறது. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் நெட் ஃபோர்ஸோட ஈக்குவேஷனை சைனை வச்சு எழுதுனதுக்கு அப்புறமா, சரிங்களாப்பா, ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா அப்ளை தி நியூட்டன் செகண்ட் லா. இது நம்ம இன்னும் நடத்தலை. ஆனா நீ வந்து இதை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்ப, நீ ஸ்கூல்ல படிச்சிருப்பேங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். என்னதுன்னா, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா. மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா எதுவா இருந்தாலும் ஆக்சலரேஷன் ஜீரோலன்னா ஆக்சலரேஷன் ஜீரோனாலும், சரிப்பா, ஆக்சலரேஷன் வந்து ஜீரோனாலும் எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கோ அதை பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். பெரிய கண்டுபிடிப்புலாம் இல்லையா? சப்போஸ் ஆக்சலரேஷன் கொடுக்கலன்னா நீங்க கிராஃபோட சைனை எடுத்துக்கலாம். அது ஆக்சலரேட் ஆகல கிராஃபோட சைனை நீங்க எடுத்துக்கலாம். இல்லையாச்சா? ஓகேவா? கிளியரா? இதான் அண்ட் இல்லாம அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த லெசன்ல ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்க போறோம். இந்த லெசனோட பியூட்டியே என்னன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபார்முலா இருக்காது, நிறைய ஃபார்முலாஸே இருக்காது, ஃபார்முலாஸே நிறைய இருக்காது. ஒரு 80 to 85% ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். என்ன ஃபார்முலா தெரியுமா? அந்த மந்திரம் என்ன தெரியுமா? இதுல இருந்து கண்டுபிடிச்சதுதான். என்ன அந்த மந்திரத்தை மறந்துடாதீங்க சோல்ஜர்ஸ். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று எழுதணும்ல, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா என்னது? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். சரியா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இது ஒரு மந்திரம். இல்லைன்னா இதுல இருந்து ஆக்சலரேஷன் என்ன வரும்? அப்படின்னா, சரியா, ஆக்சலரேஷன் என்ன வரும்னா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். சரிங்களாப்பா? ஆக்சலரேஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நீங்க என்ன டைரக்ஷன் பாக்குறீங்களோ, ஆக்சலரேஷன் உங்களுக்கு என்ன டைரக்ஷன் பாக்குறீங்களோ, அது எக்ஸா இருந்தா இதுவும் எக்ஸா இருக்கணும், இல்லை இது ஒய்யா இருந்தா இதுவும் ஒய்யா இருக்கணும். ஓகேவா? இல்லை இது இசட்ல பாக்குறீங்கன்னா இதுவும் இசட்ல இருக்கணும். அந்த மாதிரி நீங்க என்ன டைரக்ஷன் ஆக்சலரேஷன் பாக்குறீங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் பார்க்கணும். சரியா? இதுதான் மோஸ்ட் ஆஃப் த லெசனை ஆக்குபை பண்ணுது. இந்த ஃபார்முலா தான் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? எஸ், இவனை வச்சு நான் எத்தனை டாபிக் நடத்துறேன் பாரு. சரியா? இந்த மந்திரத்தை மறந்துடாது. என்ன தெரியுமா? நெட் ஃபோர்ஸ் கேட்டா ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆக்சலரேஷன் கேட்டா நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். என்னது? நெட் ஃபோர்ஸ் கேட்டா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கேட்டா நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்கும். அண்ட் மந்திரத்தை மறந்துடக்கூடாது சோல்ஜர்ஸ். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகலாமா? ரெடியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகலாமா? ரெடியா? போமா? எஸ்.
எஸ். ஓகே ஓகே ஓகே. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே தான் இப்போ நம்ம திரும்ப போக போகிறோம். சரிங்களா? திரும்ப போக போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கணும். தெளிவாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கணும். சரிங்களா? பார்ப்போமா? டென்ஷன் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துருமா? இப்போ நான் வந்து இந்த டென்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனை தான் சொல்ல வந்தேன். டென்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனை தான் சொல்ல வந்தேன். அது இல்லாமல் இந்த டென்ஷன் ஃபோர்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். சரியா? டீட்டெயிலாக பார்த்துருமா? கவனிக்கலாமா? கவனிக்கலாமா? சரி. இப்போ எனக்கு ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்கு. இப்போ இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, மாஸ் வந்து எம்மு. மாஸ் வந்து எம்மு. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்லப்பா, இந்த ஸ்ட்ரிங்கை அவங்க எழுதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதுவாங்கன்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இன்எக்ஸ்டென்சிபிள். இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா லென்த் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். லென்த் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும், மாறாது. லென்த் வந்து மாறாது. அப்போ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங் வந்து ஒரு மீட்டர் இருக்கு. ஸ்ட்ரிங் வந்து 1 மீட்டர் இருக்கு. நீங்க இப்போ வெயிட்டை வேற தொங்க போட்டீங்க. வெயிட்டை வேற தொங்க போட்டோன்னே அப்போ இந்த லென்த் வந்து 2 மீட்டர் போகுமா சார் அப்படின்னா போகாது. அப்போ போகாம 1 மீட்டர்ல இருக்கா? அதுதான் என்ன ஸ்ட்ரிங்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். லென்த் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்டா இருக்கும். சரிங்களாப்பா? கான்ஸ்டண்டா இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டண்டா இருக்கும். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா லென்த் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். அடுத்து இன்னொரு வார்த்தை கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னா மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு. மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐடியல் ஸ்ட்ரிங்கு. ஐடியல் ஸ்ட்ரிங்கு அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மாஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 0, மாஸே கிடையாதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு ஐடியல் ஸ்ட்ரிங்னு எடுத்தா மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு மாஸ் வந்து நியர்லி 0 எடுத்துக்கலாம். இருக்கும், அது ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். மாஸ் வந்து நம்ம 0 எடுத்துப்போம், மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு. கொஸ்டின்ல வந்து ஒவ்வொரு வாட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க இன்எக்ஸ்டென்சிபிள், மாஸ்லெஸ்ஸு அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா நம்ம தான் எடுத்துக்கணும். அப்படி ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருந்தா அவன் கண்டிப்பா கொடுப்பான். மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டானா கண்டிப்பா மாஸ் இருக்கு. ஆனா ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கொடுக்கல அப்படின்னா அப்ப மாஸ் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து சேஞ்சஸ் when the weight வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம லென்த் மாறும்னு எடுத்துக்கணும். கொடுக்கலன்னா லென்த்தை கான்ஸ்டன்ட் தான் எடுத்துக்கணும். பத்தி கொடுக்கலன்னா we take it as டிஃபால்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். சரிங்களா? சரி, கவனிக்கலாமா? இப்போ நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறேன். கவனிங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் யார் சிஸ்டம் எடுத்தேன், என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ பிளாக். என்னோட பிளாக். சரியா? சரிங்களா? பார்ப்போமா? பிளாக் பார்ப்போமா? ஏன்னா எனக்கு தேவை டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு தேவை இந்த பிளாக். ஏன்னா கவனிக்கலாமா? இந்த பிளாக்கை தான் நான் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். டேக் இட் அஸ் சிஸ்டம் வந்து பிளாக். ஸோ பிளாக்கை ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமை பாயிண்டாக எடுத்துக்கணும். பாயிண்டாக எடுத்துட்டேன். இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் வரையணும்? இந்த ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். யாரெல்லாம் இப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இந்த பிளாக் மேலே? எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா, இப்போதான் அந்த ஃபோர்ஸஸ் நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். எதுக்கு இந்த ஆள் ஃபோர்ஸஸோட நேச்சர் நடத்துறாரு அப்படின்னா, எதுக்கு தான் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியலைன்னா அப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் வந்து சரியாக படிக்கலன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து என்னன்னா மாஸ் இருக்கா? அப்போ என்னன்னா இங்கே என்ன ஆகும்னா, கீழே யார் இருக்கா? எர்த் இருக்கா? மோஸ்ட்லி நம்ம எர்த்து தான் எடுத்துப்போம். எர்த் இருக்கும். இப்போ எர்த்துக்கு என்ன இருக்கும்? மாஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? அந்த மாஸ் வந்து என்ன பண்ணும்னா அட்ராக்ட் பண்ணும். அப்போ எர்த்து கொடுக்குற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரிங்களாப்பா? அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து யார் மேலே ஆக்ட் ஆகுது? பிளாக் மேலே. யார் தரா? எர்த்து தராங்க. எர்த்து தருது. இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ? அது என்ன ஃபோர்ஸு?
கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ கிராவிட்டி. மாஸ் இன்டூ கிராவிட்டி. டைரக்ஷன் என்ன? டென்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன? அடுத்து அப்போ மாஸ் இருக்கிறதுனால ஸோ இது வந்து டியூ டு மாஸ்னால, இது வந்து டியூ டு மாஸ்னால. வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? வேற என்ன இருக்கு சார்? கனெக்ட் ஆயிருக்கு. யார் கனெக்ட் ஆயிருக்கா? ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருந்தா என்ன பண்ணும்? புல் பண்ணும், இழுக்கும். அதோட வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு இல்லையா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. எங்க கனெக்ட் ஆயிருக்கு? மேல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப எங்க இழுக்கும்? மேல இழுக்கும். மேல கனெக்ட் ஆயிருந்தா மேல இழுக்கும், அவ்வளவு. அப்ப மேல இழுக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன? யார் கனெக்ட் ஆயிருக்கா? ஸ்ட்ரிங். அப்ப என்ன ஃபோர்ஸ்? டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ். எழுதிட்டோமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐம் டிராயிங் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஃபோர்ஸ் யார் தரா? இந்த ஃபோர்ஸ் யார் தரா? யார் மேல? பிளாக் மேல. யார் தரா? ஸ்ட்ரிங் தரா. ஸ்ட்ரிங். எதனால இது? டியூ டு ஸ்ட்ரிங் கனெக்ஷன். என்ன நேச்சர் இது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக். டியூ டு ஸ்ட்ரிங் கனெக்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸோட ரீசனை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸ் தான், நோ நார்மல் ஃபோர்ஸ். எது கூடயும் கான்டாக்ட்ல கிடையாது. ஸ்ட்ரிங்கு கூட கனெக்ஷன்ல தான் இருக்கு, யாரு கூடயும் அது கான்டாக்ட்ல கிடையாது. கான்டாக்ட்ல இருந்தா தான் நார்மல் ஃபோர்ஸ் வரும். சரியா? ஓகேவா? கிளியரா? பக்கத்துல யாருமே இல்லைன்னா டேக் இட் அஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வராது. பக்கத்துல எந்த மாசுமே இல்லைன்னா கிராவிடேஷன், நாட் ஓன்லி லிஸ் எர்த்துன்னு கிடையாது, பக்கத்துல ஏதாவது மாஸ் இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வராது. மாஸ் இருந்தா கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரி, அவ்வளவுதான்ப்பா. ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வரைஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுத சொன்னோம்? நெட் ஃபோர்ஸ் எழுத சொன்னோமா? நெட் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எழுத சொன்னோமா? இப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு? ஃபோர்ஸஸ் வந்து ஒய் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, எக்ஸ் டைரக்ஷன்ல இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்ல இல்லைன்னா ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் இசட்ல இல்லை, ஜீரோ. எதுல மட்டும்தான் இருக்கு? இசட் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. சரி, ஒய் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப எழுதுவோமா? நெட் ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன். நெட் ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன் எழுதலாமா? நெட் ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன் எழுதுவோமா? நெட் ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன் என்னென்ன ஃபோர்ஸ் சார் ஆக்ட் ஆகுது பார்க்கலாமா? ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் ஆக்சலரேஷன் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது சைனுக்கு அப்படின்னா, இப்போ இந்த பிளாக் எப்படி பாருக்கு? அந்த பிளாக் என்ன ஸ்டேட்ல இருக்கு? என்ன ஸ்டேட்ல இருக்கு? இந்த பிளாக் என்ன ஸ்டேட்ல இருக்கு? என்ன ஸ்டேட்ல இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. இந்த பிளாக் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்குன்னா ஆக்சலரேஷன் எவ்வளோப்பா? ரெஸ்ட்ல இருக்குன்னா ஆக்சலரேஷன் எவ்வளோப்பா? ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ. கரெக்ட். ஆக்சலரேஷன் ஜீரோ ஆனா என்ன மீனிங் நமக்கு? நெட் ஃபோர்ஸும் என்னவாயிடும்? ஜீரோ ஆயிடும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் எழுதுறீங்க. ஆக்சலரேஷன் ஜீரோனா நெட் ஃபோர்ஸ் நமக்கு ஜீரோ. சரியா? நெட் ஃபோர்ஸ் நமக்கு என்னன்னா ஜீரோ ஆயிடும். மறந்துடக்கூடாதுங்களே. சரியா? சரி, அப்போ நமக்கு வந்து ஆக்சலரேஷன் ஜீரோ ஆயிடுச்சா? அப்போ என்ன பண்ணுங்க? கிராஃபோட சைன் எடுத்துக்கோங்க. கிராஃபோட சைன் எடுத்துக்கோங்க. கிராஃபோட சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராஃபோட சைன் வந்து இது நமக்கு பிளஸ் ஒய், இது நமக்கு மைனஸ் ஒய். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் வந்து பிளஸ் டி மைனஸ் எம்ஜி. எழுதி முடிச்சிட்டேன்னா, பிளஸ் டி மைனஸ் எம்ஜி. இந்த நெட் ஃபோர்ஸ் ஒய் இருக்கு பார்த்தியா? நெட் ஃபோர்ஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷன்ல நமக்கு ஒய் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் வந்து ஒய் டைரக்ஷன். நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு பிளஸ் டி மைனஸ் எம்ஜி. ஆக்சலரேஷன் ஒய் என்னவாயிடுச்சு? ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ என்னவாகும் இந்த பக்கம்? ஜீரோஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி. அப்போ என்ன எழுதலாம்? அந்த எம்ஜி அந்த பக்கம் கொண்டு போயிட்டா அப்போ டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆயிடும். எம்ஜி அந்த சைடு கொண்டு போயிட்டேன். சரியா? அப்போ டென்ஷன்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆயிடும். அவ்வளோதான் டென்ஷன் ஃபோர்ஸ். இங்க பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் நல்லா கவனிச்சுங்க. இத்தனை ஸ்டெப்லாம் எழுதாத. டோன்ட் ரைட் தீஸ் ஸ்டெப்ஸ். we don't need these steps. I will give a idea. என்ன ஐடியா அப்படின்னா, கவனிக்கலாமா? என்ன சார் ஐடியா? நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா அந்த சிஸ்டம்ல ஃபோர்ஸஸ் வந்து ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ்டு. ஃபோர்ஸஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அன்பேலன்ஸே இல்லைன்னு அர்த்தம். சரியா? நோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். நோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அப்போ ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்டா இருந்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் தெரியுமா? சாரி, ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்ல இருந்தா
நீங்கள் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். பேலன்ஸ்னா இப்போ எங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருந்துச்சு, அப்பில் இருந்துச்சு, டவுனில் இருந்துச்சு. சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். சரிங்களாப்பா? சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். அப்பில் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாம் டவுனுக்கு ஈக்குவல் பண்ணணும். சார் அப்போ ரைட்டில் ஆக்ட் ஆகுது, லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ ரைட்டில் உள்ளதை லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஃபார்வர்டில் ஆக்ட் ஆகுது, பேக்வர்டில் ஆக்ட் ஆகுது, அப்போ ஃபார்வர்டில் உள்ளதை பேக்வர்டு பேலன்ஸ் பண்ணணும். எங்கே நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கோ அங்கே நீ பேலன்ஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இங்கே பாரு என்ன தெரியுமா எச்சரிக்கை? டோன்ட் யூஸ் சைன். நீ பேலன்ஸ் பண்ணும்போது சைன் போடாத ப்ளீஸ். டோன்ட் யூஸ் சைன். பேலன்ஸ் பண்ணும்போது சைன் போட. இங்கே பாரு நான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிளாக் ரெஸ்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போனா நமக்கு மேலே டென்ஷன் இருந்துச்சு, கீழே எம்ஜி இருந்துச்சு. இங்கே எடுத்துட்டு மேலே +T, கீழே -mg. அப்படியே ரிசல்ட் கிடைச்சிருக்கு? கிடையாது, இல்லை. அதனால பேலன்ஸ் பண்ணும்போது சைன் போடாது. டோன்ட் யூஸ் சைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ என்ன பண்ணிடலாம்? பார்த்தோன்னே இங்கே என்ன எழுதிடலாம்? இங்கே பார்த்தோன்னே எழுதலாம், ரெஸ்ட்ல இருக்கா T = mg. எப்படி எழுதலாம்? T = mg அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே. இப்ப நான் சொன்னதை ஒரு 1000 டைம் ஆகுது இந்த லெசன்ல சொல்லிடுங்க. பார்த்துக்கையா? இதுதான் வரும் மோஸ்ட்லி, இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த விஷயம், இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமு, இந்த ஈக்குவேஷன்ஸு, ஃப்ரீ பாடி டயக்ராமு, இந்த ஈக்குவேஷன்ஸு, ஃபோர்ஸ் பேலன்ஸாக இருக்கு, அப்போ பேலன்ஸ் பண்ணியா? சரி, அப்படிதான் சொல்லுவேன். ஃபோர்ஸ் பேலன்ஸாக இருக்கு, பேலன்ஸ் பண்ணியான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, ஓகே, முடிஞ்சுதா? கிளியரா? சரி, இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆக போகிறோம். கவனிக்கலாமா? சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்டுனா, இந்த டாபிக்ல எனக்கு என்ன டவுட்டுனா, சரியா, கவனிக்கலாமா? இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை தொங்க விட்டீங்க இல்லையா, இந்த பிளாக் இங்கே தொங்க விட்டீங்களா? இப்போ இதில் சரிங்களா, எனக்கு நீங்கள் இந்த இடத்துல டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா, சூப்பரா. சார் இந்த இடத்துல டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அந்த டென்ஷன் எவ்வளோனா mgன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல டென்ஷன்னா, அப்போ இந்த இடத்துல எவ்வளோ டென்ஷன் இருக்கும்? இந்த இடத்துல எவ்வளோ டென்ஷன் இருக்கும்? அங்கேயும் mgயா? ஏன் இங்கேயும் mg? ஏன் இங்கேயும் mg? சேம் ஸ்ட்ரிங்கு, ஒன் ஸ்ட்ரிங்கு. சரி, ஏன் இங்கேயும் mg? மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு. நல்ல பாயிண்ட். சரியா, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு சொன்னா பாரு ஒரு ஆளு, கவின்ராஜ். சரியா, மாஸ்லெஸ், தட் இஸ் நோ ரீசன், தட் இஸ் ஒன் ரீசன். மெனி டைப் ஆஃப் ரீசன் சொன்னீங்க, அதுல ஒரே ஒரு ரீசன், ரொம்ப பர்ஃபெக்டான ரீசன் பாத்தீங்கன்னா மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பார்த்தியா, தட் இஸ் அ குட் பாயிண்ட். சரியா, டென்ஷன் mg தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்ஷன் இஸ் சேமாக இருக்கும். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்ஷன் சேமாக இருக்கும் at all points throughout the string. சரிங்களா, throughout the string பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் சேமாக தான் இருக்கும் எல்லா பாயிண்ட்லையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த இடத்துல எடுத்தாலும் டென்ஷன் mg தான், இந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் டென்ஷன் mg தான், இந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் டென்ஷன் mg தான், எல்லா பாயிண்ட்லையும் டென்ஷன் mg தான். ஏன்? அப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், அப்போ என்னன்னா, அப்படியே மாஸ்லெஸ்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அப்படியே படிச்சிடுறோம். அவ்வளோதான்டா, மாசு கொடுக்கலாம், டென்ஷன் சேம்னு எடுத்துக்கிறோம்டா. நம்ம எதை யோசிக்கிறது இல்லை. ஏன் சார் எடுக்கணும்? புரியுதா இல்லை? ஏன் மாஸ் இல்லைன்னா ஏன் டென்ஷன் சேமா இருக்கணும்? அதை நம்ம யோசிக்கணும். ஏன் சேமா இருக்கணும், அதுக்கான ரீசன் தான் பார்க்கணும். அப்பனா மாஸ் இருந்தா என்னன்னு பார்க்கணும். சரியா, பார்ப்போமா? அப்போ மாஸ் இருந்ததுன்னா என்னன்னு பார்க்கணும். அப்போ ஐ எம் டேக்கிங் இப்போ ஸ்ட்ரிங்
has mass. ஸ்ட்ரிங்குக்கு என்ன இருக்குன்னு எடுத்துக்க போறோம்னா மாஸ் இருக்குன்னு எடுத்துக்க போறேன். அப்ப ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருந்தா அப்ப டென்ஷனை செக் பண்ண போறேன். சரிங்களா? எப்படி இருக்கும்னு நம்ம டென்ஷனை செக் பண்ண போறோம். செக் பண்ணலாமாயா? டென்ஷன் வந்து செக் பண்ணலாமாப்பா? அப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கோட மாஸ் கவனிங்கம்மா. சரிங்களா? இப்போ எந்தெந்த பாயிண்ட்ல டென்ஷன் செக் பண்ண போறேன் அப்படின்னா இது ஐ எம் வந்து டேக்கிங் எ பிளாக். சரியா? இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் வந்து ஒய் டைரக்ஷன் தானே இருக்கு. ஐம் டேக்கிங் இந்த இடத்துல ஒய் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒய் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். இங்க இருந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் இல்லை இது. அப்போ இந்த இடத்துல ஒய் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் வந்து எல். அப்போ இந்த லென்த் வந்து எல். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல சென்டர்லையும் எங்கே வேணால் கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக இருக்குமேன்னு சொல்ல வரேன். இந்த ஒரு 3 பாயிண்ட்ல கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட். சரிங்களாப்பா? என்னதுன்னா நமக்கு ஏ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் பி பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நான் டி சி பாயிண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட். சரிங்களாப்பா? ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் நம்ம சி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட். ஏ பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து ஒய் வந்து 0. ஏ பாயிண்ட்ல வந்து ஒய் வந்து 0. பி பாயிண்ட்ல சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டேன். அதனால ஒய் வந்து L/2. சரியா? சி பாயிண்ட்ல ஒய் வந்து எல். சி பாயிண்ட்ல ஒய் வந்து எல். அப்ப சி பாயிண்ட்ல ஒய் வந்து எல். ஓகே? சி பாயிண்ட்ல ஒய் வந்து எல். எழுதிட்டீங்களா எல்லாரும் இது வரைக்கும்? இப்போ நம்ம செக் பண்ண போறோம். வாட் இஸ் த டென்ஷன் ஏ, டென்ஷன் பி, டென்ஷன் சி if mass of string is given. if mass of string is given. இதுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். நம்மகிட்ட ஷார்ட்கட் இருக்கு. ஆனா நம்ம ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லி தர போறது இல்லை. ஷார்ட்கட் மட்டும் சொல்லி தந்தா அதுக்கப்புறம் என்ன இருக்காது, டீப் நாலேஜே கிடைக்காது. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட் சொல்லி தர போறேன். பாப்போமா? பார்க்கலாமா? ரெடியா? ரெடி. சரி, எப்படி பார்க்க போறோம்? இங்க வந்து கவனிக்கலாமா? இங்க வந்து எஸ் ஓகே சோல்ஜர்ஸ். இப்போ இங்க இப்போ இதுதான் ஸ்ட்ரிங் இல்லையா? இதுதான் இந்த ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இந்த பிளாக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக பெருசா வரைஞ்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ட்ரிங்கோட மாஸ், அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சார் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் சார்? மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஐ எம் டேக்கிங். மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து ஓகேவா? ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சரியா 10 kg அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது வந்து நான் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி லென்த் உங்களுக்கு புரியுறதுக்காக லென்த் வந்து 10 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. சரியா? இப்போ இந்த 10 kgயும் ஒய் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, 10 kg எங்கப்பா இருக்கும்? 10 kgயும் ஸ்ட்ரிங்ல எந்த இடத்துல இருக்கு? ஸ்ட்ரிங்ல எந்த லென்த்ல இருக்கு? சென்டர்ல இருக்கு. சென்டர்ல இருக்குன்னா கம்ப்ளீட்டா சொல்லுமா? ஏன் சென்டர்ல இருக்கு? ஏன் சென்டர்ல இருக்கணும்? ஏன் சென்டர்ல இருக்கணும்? ஏன் சென்டர்ல இருக்கணும்? ஏன் சென்டர்ல இருக்கணும்? சரியா? ஏன் சென்டர்ல இருக்கணும்? ஏன் டாப்ல இருக்கணும்? ஏன் பிளாக் மேல இருக்கணும்? சரிங்களா? ஸோ சென்டர்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்து சொல்லணும். எப்பவுமே சும்மா இன்டர்வியூல சென்டர்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லணும். சரியா? சரிங்களா சார்? இஃப் த மாஸ் வந்து இஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா சென்டர்ல இருக்கும். என்ன கொடுத்துருந்தா? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்டர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். சரியா? நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அது என்னப்பா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா, ஏன்னா இங்க வந்து பாயிண்ட் மாஸ் கிடையாது. இந்த ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து பாயிண்ட் மாஸ்னா இப்போ நம்ம என்ன எழுதிடலாம்னா, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இருக்குன்னு எழுதிடலாம். ஆனா இங்க வந்து ஒரு லென்த் இருக்கு. இந்த லென்த்ல அந்த மாஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியே ஆகும். சரிங்களா? அப்ப என்னன்னா ஐம் டேக்கிங் சரிங்களா, நான் இந்த மாசத்துல 10 kg மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து
இஸ் யூனிஃபார்ம்லி, நான் எடுத்துக்கிறேன், ஐ எம் டேக்கிங் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் எங்கன்னு எழுதணும். யூனிஃபார்ம்லி, இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு லென்த் தானே இருக்கு, ஸ்ட்ரிங்குக்கு லென்த் தானே இருக்கு, அதுக்கு ஒரு ஏரியாலாம் கிடையாது. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த், லென்த்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. சார் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா கவனிக்கலாமா? அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா கவனிப்பா, என்ன மீனிங் அப்படின்னா கவனிங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், யார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடு? மாஸ். யாரோட மாஸ்? மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, எப்படி டிஸ்ட்ரிபியூட்டட்? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் எங்க? அலாங் லென்த்ல, அலாங் லென்த். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குல்லப்பா, கவனிக்கலாமா? இங்க இருந்து இதுதான் ஸ்ட்ரிங்கோட லென்த் இல்லையா, இதான ஸ்ட்ரிங்கோட லென்த் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவனிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஒரு மீட்டர், ஒரு மீட்டர் இதோட மாஸ் எடுத்து பார்க்குறேன். ஒரு மீட்டரை கட் பண்ணி மாஸ் எடுக்கிறேன். மொத்த மாஸ் எவ்வளோ சொன்னேன்? மொத்த மாஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மறுபடியும் ஏன் 10ன்னு சொல்லக்கூடாது, 10 கேஜி எடுத்துக்க சொன்னோம் சரியா? அப்போ ஒரு மீட்டர் எடுத்து மெஷர் பண்ணி பார்க்குறேன், 1 கேஜி வருது. அடுத்த ஒரு மீட்டர், அடுத்த ஒரு மீட்டர் 1 கேஜி தான் இருக்கும். அடுத்த ஒரு மீட்டர் 1 கேஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு மீட்டருக்கும் 1 கேஜி இருக்கு அப்படின்னா அப்போ இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சரிங்களா? யூனிஃபார்ம் நாட் ஒன்லி ஒரு மீட்டர், அதுக்குன்னு ஒரு மீட்டர் மட்டும் சொல்லிட முடியாது. ஏன் நீ ரெண்டா கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீ வந்து 2 மீட்டர் எடுத்தனா 2 கேஜி வரும், அடுத்த 2 மீட்டர் எடுத்தாலும் 2 கேஜி, அடுத்த 2 மீட்டர் எடுத்தாலும் 2 கேஜி. நீ லென்த்தை சேமா பார்க்கும்போது, லென்த்தை ஈக்குவலா பார்க்கும்போது அந்த மாஸும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், யூனிஃபார்ம் மோஷன் மாதிரி சரியா? அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்படி இல்லை சரியா, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல கடிச்சு வச்சுட்டேன், லைட்டாக கடிச்சு வச்சுட்டேன் சரியா, லைட்டாக கடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ வந்து இது வரைக்கும் மாஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும், இந்த இடத்துல மாஸ் எடுத்துட்டு பார்த்தா கம்மியாக இருக்கும் சரியா? அப்போனா இது என்னது? நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சரியா? சொல்லுறது புரியுதா இல்லையா? இங்கே 1 மீட்டருக்கு 1 கேஜி இருக்கும், ஆனா இங்க நீ வேற கடிச்சு வச்சுட்டியா கொஞ்சோண்டு பசிக்குதுன்னு, அங்க அப்ப 1/2 கேஜி தான் இருக்கும், 1/2 கேஜியை தின்னுவிட்டேன் அப்படின்னா அப்ப இது நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிரும் சரியா? நான் சொல்றது புரியுதா? ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிரும் சரிங்களா? அதனால நமக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்ன சொல்லுவோம்னா இந்த இடத்துலப்பா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா கவனிக்கலாமா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லென்த்ல இருக்கலாம், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியால இருக்கலாம், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வால்யூம்ல இருக்கலாம். ஆனா இங்க எப்படி இருக்கு? லென்த்ல இருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம், இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்ப நம்ம என்ன எழுதணும்னா இந்த டோட்டல் மாஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் மாஸும் எதுல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? லென்த்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கான்ஸ்டன்டா. இதுவே இந்த டோட்டல் மாஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் மாஸ் வந்து டோட்டல் மாஸ் கூட எழுதிக்கிங்க, டோட்டல் மாஸ் இந்த டோட்டல் லென்த்தில் போடுறீங்களா ரேஷியோ, அது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் கான்ஸ்டன்டாக இருக்கும். இதுவே அந்த டோட்டல் மாஸு பை அந்த டோட்டல் லென்த்து போடுறீங்க, டோட்டல் லென்த்து போடுறீங்க அப்படின்னா இது எதுக்கு நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கப்பா, ஒரு நிமிஷம் நீ டோட்டல் போட்டனால ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், நீ நான் சொல்கிறேன் பாரு. இது எதுக்கு நான் டோட்டல் மாஸையும் டோட்டல் லென்த்தையும் நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பண்ணேன்னா இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும், இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், டோட்டல் மாஸ் டோட்டல் லென்த்து நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போட்டா அது வேரியபிளாக இருக்கும் சரிங்களாப்பா? என்ன சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 10 கேஜி 10 மீட்டர் எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா எனக்கு வந்து கேன்சல் பண்ணால் 1 kg per மீட்டர் அப்படின்னு வருதா? 1 kg per மீட்டர்னு வருதா? ஓகேவா? இப்போ இது வந்து 1 வருதா? இப்போ வேற மாஸ் எடுத்துக்கோ. இப்போ அதுலயே எத்தனை மீட்டர் எடுத்துக்க போறேன்? 5 மீட்டர் எடுத்துக்க போறேன். 5 மீட்டருக்கு எத்தனை கேஜி? 5 கேஜி. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 kg per மீட்டர் வருமா? திரும்பவும் ஆன்சர் 1 தான் வருது. அடுத்து ஒரு 6 கேஜி எடுத்துக்கிறேன், எத்தனை மீட்டர்? 6 மீட்டர். ஆன்சர் என்ன வரும்? 1 kg per மீட்டர்னு வருமா? நீ அந்த நீ எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாஸ் வேணா எடுத்து பார்த்துக்கீங்க, என்ன மாஸ் என்ன லென்த் வேணா எடுத்து பார்த்துக்கோ, ஆன்சர் வந்து உனக்கு 1 தான் வரும். அப்படி 1 தான் வருது அப்படின்னா, அதாவது 1ன்னு கிடையாது, நாட் ஒன்லி 1, கான்ஸ்டண்டா இருக்கும்.
இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருதுன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாஸ் பர் லென்த்துக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த மாஸ் பர் லென்த்துக்கு ஒரு பேர் வைக்கணும். சரிங்களா? மாஸ் பர் லென்த்துக்கு ஒரு பேர் வைக்கணும். அந்த பேர் தான் என்னன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி. லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஏன் லீனியரு? மாஸ் வந்து லென்த்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால. சரியா? அதுக்கு பேரு லாம்டா அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஓகேவா? லீனியர் மாஸ் டென்சிட்டி. இப்போ டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். அது வந்து வால்யூம் மாஸ் டென்சிட்டி. நீங்க சொல்றீங்களே மாஸ் பை வால்யூம் சொல்றீங்களா, இதுக்கு பேரு கரெக்டா சொல்லணும்னா நம்ம வால்யூம் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லலாம். அங்க வந்து மாஸ் வந்து வால்யூம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இங்க வந்து லீனியர் இருக்கா? லீனியர்னா லென்த்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? அப்ப நம்ம எழுதணும் மாஸ் வந்து எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? லென்த்ல. மாஸ் வந்து லென்த்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அப்போ இதோட யூனிட் என்ன? கேஜி பர் மீட்டர். ஓகேங்களா? கேஜி பர் மீட்டர். அப்போ வந்து நமக்கு வந்து லென்த்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சரிங்களாப்பா? அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் லாம்டா. இப்போ ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா மாஸ் பை ஏரியா. வால்யூம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா மாஸ் பை வால்யூம். இதே மாதிரி தான் சார்ஜ் படிச்சிருப்பீங்க. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் பை லென்த். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் பை மாஸ் ஏரியா. அதே தான் இங்க மாஸ், இங்க சார்ஜ். சரியா? ஸோ அப்போ இஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா லாம்டா கான்ஸ்டன்ட். லாம்டா கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? லாம்டா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? லாம்டா கான்ஸ்டன்ட் அர்த்தம் இப்போ நீங்க m/l போடுறீங்க. சரியா? டோட்டல் மாஸ் டோட்டல் லென்த் பாக்குறீங்க. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு தேவையான மாசை ஒரு உங்களுக்கு தேவையான லென்த்ல பாக்குறீங்க. எப்படி போட்டாலும் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ரேஷியோ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இது வந்து நீங்க dm கண்டுபிடிச்சிக்கலாம். இஃப் நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா அந்த லாம்டா வந்து வேரியபிளா இருக்கும். லாம்டா வந்து வேரியபிளா இருக்கும். சரியாப்பா? ஓகேங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? புரியுதுங்களா? இதுதான் நமக்கு ரொம்ப தேவைப்பா. சரியா? ஸோ அப்போ நமக்கு வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா நமக்கு லாம்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? லாம்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இங்கே பாருப்பா, லாம்டா கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கலாமா? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ல லாம்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னா அப்போ மாஸ் பை லென்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ மாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டூ லென்த். அப்போ மாஸ் வந்து ப்ரொபோஷனல் டு லென்த். மாஸ் வந்து ப்ரொபோஷனல் டு லென்த் வருமா? இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1 வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே பாரு, இஃப் லென்த் வந்து கவனிங்களா, ஈஸியாக சொல்லி தரேன் பாரு. இஃப் லென்த் வந்து L/2 ஆச்சுன்னா மாஸும் m/2 ஆயிடும். இஃப் லென்த் வந்து L/3 ஆச்சுன்னா மாஸும் m/3 ஆயிடும். ஏன்னா லென்த்தும் மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ லென்த் எவ்வளோ டைம்ஸ் குறையுதோ அவ்வளோ டைம்ஸ் மாஸும் குறைஞ்சிடும். லென்த் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ டைம்ஸ் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொபோஷனல் எழுதியிருக்கோம் இல்லையா? சரியா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஒன் வந்துட்டாலே லென்த் 3 டைம்ஸ் குறைஞ்சா மாஸும் 3 டைம்ஸ் குறையும். லென்த் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மாஸும் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் நமக்கு லாம்டா கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும்தான். புரியுதா? லாம்டா வந்து கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும். சரியா? ஓகே. இப்போ நம்ம எழுதிட்டு வந்து பண்ணிக்கலாமா? சரி, இப்போ நான் இங்கே போகிறேன். நம்மப்பா லாம்டா கான்ஸ்டன்டா இருந்தால் மட்டும் தினேஷ். லாம்டா எப்போ கான்ஸ்டன்டா இருக்கும்? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடா இருந்தால் தான். சரியா? அப்போ நமக்கு கவனிக்கலாமா? இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏ பாயிண்ட் இருக்குல்லப்பா, இந்த ஏ பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு y வந்து 0. அப்படின்னா அர்த்தம் அந்த இடத்துல லென்த்தே இல்லை. அப்போ லென்த்தே இல்லைன்னா அந்த இடத்துல மாஸ் எவ்வளோ? மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் எவ்வளோ? அந்த இடத்துல மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 0. சரியா? அந்த இடத்துல மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 0. புரியுதா? அப்போ நம்ம இங்கே இடத்துல எடுத்துக்கிறோம். கரெக்டாக சென்டர் எடுத்தோமா? பி பாயிண்ட். இந்த இடத்துல எனக்கு லென்த் வந்து L/2. இப்போ லென்த் எவ்வளோவா குறைஞ்சி போச்சு? பாதியா குறைஞ்சிருச்சா? அப்போ மாஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ மாஸ் அட் பியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, அப்போ இந்த பார்ட்டோட லென்த் தான் L/2. அப்போ மாஸ் m/2. அவ்வளோதான். ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் நீ இப்படி எழுத முடியும். நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்படி எழுத முடியாது. சரியா? ஓகேவா? மாஸ் வந்து m/2. I'm taking this is a lower part of string. I'm taking this is a lower part of string. சரியா? lower part of string. சரியா? அடுத்து நமக்கு C பாயிண்ட்ல நமக்கு தெரியும் லென்த் எவ்வளோனா C பாயிண்ட்ல L.
அப்போ லென்த் வந்து எல்னா அப்போ மாஸ் வந்து டோட்டல் லென்த் வந்துருச்சா, அப்போ மாஸ் அட் சியில் வந்து டோட்டல் மாஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ ஃபுல் லென்த்தையும் எடுத்துக்கிட்டாதான் மொத்த மாஸ் வரும். பாதி லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி மாஸ் தான் வரும். குவார்டர் லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவார்டர் மாஸ் தான் வரும். ஏன் லென்த் குவார்டர் ஆனால் மாஸ் குவார்டர் ஆகுது, லென்த் ஹாஃப் ஆனால் மாஸ் ஹாஃப் ஆகுது, லென்த் ஃபுல் ஆனால் மாஸ் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடுக்கு மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். சரியா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த பார்ட் இருக்குல்ல இது ஓகேவா, இது ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை பிரித்து என்ன பண்ணிக்கிறேன், இது ஒரு ஐ எம் டேக்கிங் அப்பர் பார்ட், ஐம் டேக்கிங் திஸ் இஸ் அப்பர் பார்ட். கீழே உள்ளது லோவர் பார்ட்டு, மேலே உள்ளது அப்பர் பார்ட்டு. இது வந்து பிளாக்கு. இந்த அப்பர் பார்ட்டோட லென்த் L/2, லோவர் பார்ட்டோட லென்த் L/2. மொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு இது. ஆனால் நமக்கு சி பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ரெஃபரன்ஸ்ல இருந்து எல் லென்த்தில் இருக்கு. சி பாயிண்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்து எல் லென்த்தில் இருக்கு. அதனால தான் மாஸ் வந்து எம் எடுத்து. முடிஞ்சு போச்சா? இது கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? சப்போஸ் நீங்க ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ டேக்கிங் அ ரேண்டம் பாயிண்ட், பாட்டம், சென்டர், டாப் அப்படி எடுக்காம ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், டி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பாயிண்டோட லென்த் எனக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம்னா இந்த லென்த்தை வந்து ஐ எம் டேக்கிங் ஒய் லென்த்னு எடுத்துக்கிறேன். என்ன லென்த் எடுத்துக்கிறேன்? ஒய் லென்த்னு எடுத்துக்கிறேன். அப்போ எவ்வளோப்பா மாஸ் இருக்கும்? மாஸ் அட் டி பாயிண்ட் எவ்வளோப்பா இருக்கும்? சொல்லுங்க பாப்பா யாராவது. மாஸ் அட் டி பாயிண்ட் எவ்வளோ? அட் டி பாயிண்ட் அந்த ஒய் லென்த்துக்கு அப்படி எடுத்துக்கலாமா? மாஸ் அட் ஒய் லென்த் அப்படி கூட எடுத்துக்கங்க. மாஸ் அட் ஒய் லென்த். அந்த இடத்துல பின்னு எழுதுறத விட மாஸ் வந்து L/2 லென்த்துக்கு எவ்வளோ, இந்த மாஸ் வந்து எல் லென்த்துக்கு எவ்வளோ, அதுதான்ப்பா கரெக்டாக இருக்கும். சரியா? அப்போ இந்த மாஸ் வந்து லென்த்தே இல்லை, எல் 0னா 0. அப்போ மாஸ் வந்து ஒய் லென்த்துக்கு எவ்வளோ இருக்கும்? ஒய் லென்த்துக்கு எவ்வளோ இருக்கும்? m into y சார், m into y. ஓகே சரியா? ஒய் லென்த்துக்கு எவ்வளோ இருக்கும் பார்ப்போமா? சரியா? ஒய் லென்த்துக்கு எவ்வளோன்னு அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் யூனிஃபார்ம்லி. இப்போதான் நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா லாம்டா வந்து கான்ஸ்டன்ட். அப்போ லாம்டா கான்ஸ்டன்ட்னா நீங்க என்ன பண்ணணும், மாஸ் எழுதலாமா? லாம்டா வந்து ஒய் லென்த்தையும் நமக்கு தெரிஞ்சது லாம்டா வந்து எப்பவுமே டோட்டலுக்கு ஈக்குவல் பண்ணிக்க, அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டோட்டல் தான் கொடுப்பாங்க. லாம்டா வந்து டோட்டல் லென்த்தையும் ஈக்குவல் பண்ணிக்கும். அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லாம்டா ஒய் உங்களுக்கு எந்த லென்த்து தேவைப்படுதோ அந்த லென்த்தையும் டோட்டலையும் ஈக்குவல் பண்ணிக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிப்போமா? அப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன போகிறோம் நமக்கு ஆன்சரு? இப்போ லாம்டா கான்ஸ்டண்டாக இருக்கும். ஏன்? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ லாம்டா வந்து ஒய் லென்த்தோட லாம்டாவும் எதோட லாம்டாவும் கான்ஸ்டண்டாக இருக்கும்னா சரிங்களாப்பா, எனக்கு டோட்டல் லென்த்தோட லாம்டாவும் கான்ஸ்டண்டாக இருக்கும். டோட்டல் லென்த்துக்கான லாம்டாவும் கான்ஸ்டண்டாக இருக்கும். டோட்டல் லென்த்துக்கான லாம்டா கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ இது வந்து என்னது? லாம்டா என்ன? மாஸ் அட் ஒய் பை மாஸ் அட் ஒய் லென்த் பை லென்த் எவ்வளோ? ஒய். இங்கே உள்ளது டோட்டல் மாஸ் எம், டோட்டல் லென்த்து எல். அப்போ உங்களுக்கு மாஸ் வந்து ஒய் லென்த்துக்கு வேணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா m/l இன்ட்டு ஒய். அவ்வளோதான். அம்புட்டு தான். சரியா? மாஸ் அட் ஒய் லென்த் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும்? இது ரொம்ப சிம்பிள்யா. கடைக்கெல்லாம் போவில்லை. இப்போ 1 கிலோ தக்காளி 20 ரூபா, 1 கிலோ தக்காளி 20 ரூபா, 4 கிலோ வாங்கிக்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 4 மல்டிப்ளை பண்ணுவேன் இல்லையா? சரிங்களா? உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போறோம்னாவே நீ வந்து கேட்ப இல்லையா? போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க 4.5 கிலோ 20 ரூபா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க சில இடத்துல, சொல்றேன். இருந்தாலும் 1 கிலோவுக்கு தெரிஞ்சா நீ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இது வந்து இந்த லாம்டா வந்து யூனிட் லென்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லும். யூனிட் லென்த்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டா உனக்கு தேவையான லென்த்தை நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாம்டாவோட வேலையே அதுதான். யூனிட் லென்த்துக்கு எவ்வளோன்னு சொல்றதா அதோட வேலையே. அது சொல்லிட்டா நீ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருப்ப. அப்போ என்ன பண்ணணும்? உனக்கு வந்து இப்போ உனக்கு கவனிப்பா. அப்போ இங்கே பாரு, நாங்கள் எப்படி படிப்போம்னு வச்சுக்கோங்க. இங்கே பாரு கவனிங்க. யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ மாசுன்னு பார்ப்போம். எனக்கு தேவையான லென்த்தை மல்டிப்ளை பண்ணிப்பேன். அம்பிட்டு தான். சரி, இதுதான் மாஸ் அட் ஒய் லென்த். இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. சரிப்பா, செக் பண்ணி பாருங்க. எப்பா 1 கிலோ, எப்பா என்னப்பா நீ உனக்கு என்னம்மா புரியல? 1 கிலோ 20 ரூபா உனக்கு புரியலையா? 1 கிலோ 20 ரூபா புரியலையா? இப்போ வந்து தக்காளியோட ரேட்டு, சரியா? ரேட்டு எவ்வளோ?
தக்காளியோட ரேட்டு 20 ரூபா 20 ரூபா ஒரு கிலோ. ஓகேவா? இதை தான் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லாம்டான்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு கிலோவுக்கு சொல்றாங்க பார்த்தியா, அதுதான் லாம்டாவோட விலை. இங்கே வந்து ஒரு லென்த்துக்கு ஒரு கேஜி, ஒரு லென்த்துக்கு ஒரு கேஜி, அது ஒரு கிலோ வரலாம் வராமல் கூட இருக்கலாம். சரியா? இப்போ உனக்கு வந்து எத்தனை கேஜி? 4 கேஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. எவ்வளோ? 4 கேஜியோட ரேட்டு தேவைப்படுது. எவ்வளோ 4 கேஜியோட ரேட்டு? எவ்வளோ 4 கேஜியோட ரேட்டு? சார் ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னு பார்ப்பேன் சார், அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன் சார். அப்போ 80 ரூபான்னு வருதும்ல. அப்போது 5 கிலோவுக்கு வேணும்னா 5 கிலோவுக்கு வேணும்னா சார் ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னு பார்ப்பேன் சார், ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னு பார்ப்பேன் சார், அதை நான் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன் சார். பண்ணுறீங்கல்ல, அதை தான் இங்கேயும் பண்ணணும். யூனிட் லென்த்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும், உனக்கு தேவையான லென்த்தை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, சரிங்களா? அப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. மாஸ் செட்டு y = L/2 போட்டு பாருங்க. சரிங்களா? L/2 போட்டு பார்த்தா அப்போ m/L இன்ட்டு உனக்கு தேவையான லென்த் எவ்வளோ? L/2. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? m/2 வந்துருச்சா? நான் சொன்னேன்னா லென்த்து L/2 ஆனால் மாஸ் m/2 ஆகும். சரியா? இப்போ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒய் எனக்கு வந்து டோட்டல் லென்த்துக்கு வேணும். எனக்கு டோட்டல் லென்த்துக்கு வேணும்னா அப்போ யூனிட் லென்த்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள், அதை டோட்டலால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் m வந்துருச்சா? நான் சொன்னேன் லென்த்து எல்லாம் 1Lனா மாஸ் 1m. சரியா? அடுத்து மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வந்து 0 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? யூனிட் லென்த்துக்கு எனக்கு மாஸ் m இன்ட்டு 0. ஆன்சர் என்ன? 0. கிளியர்? பட் இந்த வேலையை நம்ம எப்போ மட்டும்தான் பண்ண முடியும்னா ஒன்லி ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதை வந்து நான் சென்டர் ஆஃப் மாஸ் நடத்தும் போது சொல்லித்தரேன், அந்த லெசன் வரும்போது சொல்லித்தரேன். சரியா? ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சரியா? நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்ட்ரிங் டென்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்ட்ரிங் டென்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் கண்டுபிடிக்கிறது. கவனிக்கலாமா? இப்போ இந்த பாயிண்ட் தான் டேக்கிங் ஏ பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் நமக்கு பி பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் நமக்கு சி பாயிண்ட்டு. ஐம் டேக்கிங் நான் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். லோவர் பார்ட்டு இது வந்து நமக்கு லோவர் பார்ட்டு, திஸ் இஸ் த லோவர் பார்ட்டு. ஐம் டேக்கிங் திஸ் இஸ் த அப்பர் பார்ட்டு. இப்போ லோவர் பார்ட்டு ஐம் டேக்கிங் திஸ் இஸ் த அப்பர் பார்ட்டு. லோவர் பார்ட்டு அப்பர் பார்ட்டு. இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன், இப்போ இந்த இடத்துல லோவர் பார்ட்டு, இந்த இடத்துல அப்பர் பார்ட்டு, இந்த இடத்துல நமக்கு ரூஃப். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு இப்போதான் டென்ஷன்னா என்னென்ன புரிய போகுது. டென்ஷன்னா என்னன்னா இப்போதான் புரியும். என்ன தெரியுமா அப்படின்னா, இந்த இடத்துல டென்ஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஏ பாயிண்ட்ல டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஏ பாயிண்ட்ல யார் கனெக்ட்ல இருக்கா அப்படின்னா, ஏ பாயிண்ட்ல இங்க பாருங்க, இந்த பிளாக் இருக்கா, இந்த பிளாக்குங்கிறது எதால மேட் ஆயிருக்கும்? கண்டிப்பா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இல்லையா? அதே மாதிரிதான் ஸ்ட்ரிங்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா, ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்கே உள்ள ஆட்டம்ஸ்லையும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ்குள்ள ப்ரோட்டான்ஸ் இருக்கும். சரிங்களா? ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பிளாக்ல உள்ள இதுலையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்குமா? இவங்களுக்கு இடையில ஒரு போரே நடந்துட்டு இருக்கும். அங்கே உள்ள ரொம்ப க்ளோஸாக கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த ப்ரோட்டானுக்கும் இடையில இங்கே உள்ள எலக்ட்ரானுக்கும் ஸ்ட்ரிங்கில் உள்ள எலக்ட்ரானுக்கும் பிளாக்ல உள்ள புரோட்டான் என்ன பண்ணும்னா அட்ராக்ட் பண்ணும். சரியா? அதே மாதிரி இங்கே உள்ள யாரு பிளாக்ல உள்ள எலக்ட்ரானு ஸ்ட்ரிங்கில் உள்ள புரோட்டானை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா ரிப்பல் பண்ணும், இங்கே ரிப்பல் பண்ணும். இந்த மாதிரி ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதனால எதனால சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னால ரொம்ப க்ளோஸ்டா கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ்னு வரும் இல்லையா, அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் தான் எதனால அங்க உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்க உள்ள புரோட்டான் இழுக்கிறதா இருக்கட்டும், இங்க உள்ள புரோட்டான் அங்க உள்ள எலக்ட்ரான் இழுக்கிறதா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரான் ரிப்பல்ஷனா இருக்கட்டும், அங்க ஒரு சண்டையே நடக்கும். ஓகேவா? அந்த அந்த இடம் தான் சரிங்களாப்பா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த இடம் தான். அப்ப என்ன பண்ணுனா இந்த இடத்துல சரிப்பா, அதுதான் அப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, எல்லாமே ரிப்பல்ஷனா இருந்தா பிளாக்கை தள்ளி விட்டுருக்கும். நீ யோசிச்சு பாரு, நீ வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து பிளாக் கனெக்ட்ல இருக்கு, எல்லாமே ரிப்பல்ஷனா இருந்தா பிளாக்கை கீழே தள்ளி விட்டுரும் இல்லையா, அதெல்லாம் நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, இங்க பாரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த பிளாக்கோட ஆட்டம்ஸை இது பிடிச்சி இழுக்குது. சரியா? பிளாக் கீழே போக பார்க்குது பிளாக், ஆனா பிடிச்சி இழுத்துருச்சு. சரிங்களா? பிளாக்கோட ஆட்டம்ஸை யார் இழுக்கிறா அப்படின்னா இந்த லோவர் பார்ட்டு யார் இங்க பாருப்பா கவனிப்பா, இது யார் மேலனா பிளாக் மேல யார் இழுக்கிறா, லோவர் பார்ட் இழுக்குது. பிளாக் மேல பிளாக் வந்து லோவர் பார்ட் மேல இழுக்குது. சரியா? அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே ஃபோர்ஸை எங்க நம்ம இங்க ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கோட ஆட்டம்ஸை யார் இழுப்பாங்கன்னா பிளாக் இழுக்கும். அப்ப இது வந்து யார் கொடுக்கறதுன்னா யார் மேல அப்படின்னா ஸ்ட்ரிங் மேல, அதாவது லோவர் பார்ட்டை யார் இழுக்கிறா அப்படின்னா பிளாக் இழுக்குது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேர் யார் கனெக்ஷன்ல இருக்காங்கன்னு பாரு. லோவர் பார்ட்டும் பிளாக்கும் கனெக்ஷன் இருந்தா லோவர் பார்ட் பிளாக் இழுக்கும், பிளாக் லோவர் பார்ட் இழுக்கும். ஏன்னா அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல ஆக்ஷன் ரியாக்ஷன் நமக்கு சேமா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல டென்ஷன் ஏனா என்ன மீனிங் தெரியுமா? டென்ஷன் ஏனா என்ன மீனிங்னா அட பிளாக் லோவர் பார்ட்டை இழுக்கிறதும் லோவர் பார்ட்டை பிளாக் இழுக்கிறதும் தான் டென்ஷன் அட் ஏ. இப்போ மஞ்சுமால் பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பேட்ச் இழுப்பானுங்க. அப்போ ஒரு இடத்துல டென்ஷன் பார்க்கணும்னா இந்த பக்கம் இழுக்கிறவங்களும் இந்த பக்கம் இழுக்கிற எவ்வளவு டென்ஷன் இருக்குமோ அதே டென்ஷன் தான் இங்க இருக்கும். அதுதான் டென்ஷன் அட் அந்த பாயிண்ட். அதே மாதிரி இங்க டென்ஷன் அட் பி யார் இருக்கும்னா கவனிச்சு பார்க்கலாமா, டென்ஷன் அட் பி யார் இருக்கும்னா இங்க யார் கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்னா லோவர் பார்ட்டும் அப்பர் பார்ட்டும் கனெக்டா இருக்கு. அப்ப டென்ஷன் அட் பினா என்ன மீனிங்னா லோவர் பார்ட்டை அப்பர் பார்ட் இழுக்கிறதும் அப்பர் பார்ட்டை லோவர் பார்ட் இழுக்கிறது தான் டென்ஷன் அட் பி இழுக்கணும். டென்ஷன் அட் பி. அப்ப இந்த இடத்துல டென்ஷன் அட் சீனா என்னன்னா சரியாப்பா, டென்ஷன் அட் சீனா யார் கனெக்ஷன்ல இருக்கா, ரூஃபும் அப்பர் பார்ட்டும். அப்போ ரூஃபை அப்பர் பார்ட் இழுக்கிறதும் அப்பர் பார்ட்டை ரூஃப் இழுக்கிறதும் தான் டென்ஷன் அட் சி. அப்ப டென்ஷனுக்கான மீனிங் அந்த இடத்துல. அப்போ என்னன்னா ஏன் இந்த ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னா இழுக்கிறது அப்படி இருக்குன்னா டியூ டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்னால சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபோர்ஸஸ். சரிங்களாப்பா? புரிஞ்சுதா? இந்த மீனிங் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். டென்ஷன் அட் பினா என்னன்னா அப்போ ஒரு பாயிண்ட்ல நீங்க டென்ஷன் பாக்குறீங்கன்னா அதுக்கு மேல உள்ள ஆட்டம்ஸும் இதுக்கு கீழே உள்ள ஆட்டம்ஸும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். இங்க உள்ள மேல உள்ள ஆட்டம்ஸ் கீழே உள்ள ஆட்டம் இருக்கும், கீழே உள்ள ஆட்டம்ஸ் மேல உள்ள ஆட்டம்ஸ் இருக்கும். அதுதான் டென்ஷன் அட் அந்த பாயிண்ட். ஓகேவா? கிளியரா? இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இப்போ டென்ஷன் செக் பண்ண போறோம், அவ்வளவுதான் முடிக்க போறோம். ஆமாப்பா, டென்ஷன்னா என்னங்கிறது அந்த இடத்துல அதுதான். அந்த இடத்துல நார்மலா இருக்குன்னு வச்சுக்கேன், நீன்னே யோசிச்சு பாரு. நார்மலா ஒரு நூல் இருக்கு, நார்மலா ஒரு த்ரெட் இருக்கு, இப்படி இருக்கு. இதுல டென்ஷன் இருக்குமானா இருக்காது, யாருமே எதுவுமே இழுக்கல. ஆனா அந்த ஸ்ட்ரிங்கை அந்த த்ரெட்டை இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ டென்ஷன் இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல டென்ஷன் பார்க்கணும்னா இந்த பக்கம் இழுக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் இழுக்கிறோம், அதுதான் இந்த பாயிண்ட்ல உள்ள டென்ஷன். ஓகேப்பா, சரி. இப்போ நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அது அந்த ஃபோர்ஸே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால, அதனாலதான் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, பாப்போமா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம், வி டிரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் இல்லாம பாத்தியா வந்துட்டான் பாத்தியில, என்ன வேணாலும் நம்மால் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ எனக்கு வந்து என்ன தேவைன்னா டென்ஷன் அட் ஏ தேவை. டென்ஷன் அட் ஏனா என்ன மீனிங்னா யார் கனெக்ஷன்ல இருக்கா, பிளாக்கை லோவர் பார்ட் இழுக்கிறதும் லோவர் பார்ட்டை பிளாக் இழுக்கிறதும் தான் சார். சரி, அது டென்ஷன் அட் ஏ. அப்போ யாரப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னா
இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்ல டென்ஷன் அட் லோவர் பார்ட் ஏல கண்டுபிடிக்கணும்ல. அப்போனா யாரை சிஸ்டமாக எடுக்கணும்? ஒன்று லோவர் பார்ட்டை சிஸ்டமாக எடுக்கணும். ஒன்று லோவர் பார்ட்டை சிஸ்டமாக இருக்கு. ஏன்னா அங்கே யார் கனெக்ஷனில் இருக்கா? லோவர் பார்ட்டும் பிளாக்கும் யாராவது சிஸ்டம் எடுத்துக்கணும். நமக்கு யார் கன்வீனியன்ட்டு? பிளாக்கு. பிளாக்கை தான் சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். பிளாக்கை தான் சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். பிளாக்கை தான் சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். அப்போ எடுத்துக்கிட்டா சொல்லுங்கப்பா அப்படின்னா இது பிளாக்கோட மாசு ஸ்மால் எம். ஓகே, யார் யார் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சார்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எம்ஜி. அப்புறம் ஸ்ட்ரிங்கு யார் இழுக்கிறா? லோவர் பார்ட் இழுக்கிறது. ஓகேப்பா, பிளாக்கை லோவர் பார்ட் இழுக்கிறது. அதுதான் டென்ஷன் அட் ஏ. சரிங்களாப்பா, டென்ஷன் அட் ஏ. இப்போ இது எப்படி இருக்கு? என்ன ஸ்டேட்ல இருக்கு? ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்தால் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். அப்போ வாட் இஸ் அ டென்ஷன் அட் ஏ? அப்போ டென்ஷன் அட் ஏ வந்து எம்ஜி. எம்ஜினா என்னப்பா? இது யாரோட வெயிட்டு? எம் வந்து மாஸ் வந்து பிளாக்கோட மாஸ். இப்போ வெயிட் ஆஃப் பிளாக்குக்கு ஈக்குவலாக இருக்கு. வெயிட் ஆஃப் பிளாக்குக்கு ஈக்குவலாக இருக்கு. இதுதான் டென்ஷன் அட் ஏ. இதுதான் டென்ஷன் அட் ஏ. முடிஞ்சு போச்சா? கண்டுபிடிச்சிடுமா டென்ஷன் அட் ஏ? அப்போ டென்ஷன் அட் ஏ தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டென்ஷன் அட் ஏ அப்படிங்கிறது லோவர் பார்ட்டை பிளாக் இழுக்கிறதும் பிளாக்கை லோவர் பார்ட் இழுக்கிறதும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிளாக்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்துதான் இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் அட் பி கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கலாமா? இப்போ கண்டுபிடிக்கும் போது யாரை சிஸ்டமாக எடுக்கலாம் அப்படின்னா டென்ஷன் அட் பினா என்ன? டென்ஷன் அட் பினா லோவர் பார்ட்டை அப்பர் பார்ட் இருக்கிறது, அப்பர் பார்ட்டை லோவர் பார்ட் இருக்கிறது. அப்படிதானப்பா? இப்போ யாரை சிஸ்டமாக எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று லோவர் பார்ட் எடுக்கணும், இல்லைன்னா அப்பர் பார்ட் எடுக்கணும். அப்பர் பார்ட் எடுக்கணும். ஐம் டேக்கிங் லோவர் பார்ட். ஏன்னா லோவர் பார்ட்டுக்கு கீழே டென்ஷன் கண்டுபிடிச்சேன்னா ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். லோவர் பார்ட்டுக்கு கீழே டென்ஷனை கண்டுபிடிச்சேன்னா அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சிஸ்டம் வந்து லோவர் பார்ட். எடுத்துக்கலாமா லோவர் பார்ட்டை? இப்போ பாருங்களேன், லோவர் பார்ட்டை சிஸ்டமாக இருந்தால் இது லோவர் பார்ட். இப்போ இதுதான் லோவர் பார்ட். இதென்னப்பா லோவர் பார்ட். இதை நம்ம பாயிண்ட் எடுத்துப்போமா? சொல்லுங்கப்பா பார்ப்போம். என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். இந்த லோவர் பார்ட்டில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். லோவர் பார்ட்டில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது? சார் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லோவர் பார்ட்டு கவனிக்கலாமா? இந்த லோவர் பார்ட்டில் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? கீழே பிளாக் கனெக்ட் ஆயிருக்கா? இங்கே மேலே என்ன கனெக்ட் ஆயிருக்கு? அப்பர் பார்ட்டு கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ என்ன பண்ணும்னா கவனிக்கலாமா? அப்போ என்ன பண்ணும்? இந்த லோவர் பார்ட்டை இந்த பிளாக் கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ பிளாக் பிடிச்சி இழுக்குமா? அதுதான் லோவர் பார்ட்டை பிளாக் பிடிச்சி இழுக்கிறது தான் டென்ஷன் அட் ஏ. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எம்ஜின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து அதே மாதிரி மேலே யார் கனெக்ட் ஆயிருக்கா? அப்பர் பார்ட் கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ அப்பர் பார்ட் பிடிச்சி இழுக்குமா? அதுதான் டென்ஷன் அட் பி. அது இல்லாம இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இல்லாம இதுக்கு மாஸ் இருக்கா? இந்த லோவர் பார்ட்டுக்கு மாஸ் இருக்கா? மாஸ் இருந்தா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ மாஸ் ஆஃப் த லோவர் பார்ட் இன்டு ஜி. எவ்வளோ மாஸ் ஆஃப் த லோவர் பார்ட்? மாஸ் ஆஃப் த லோவர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தோம்? L/2வா? மாஸ் ஆஃப் த லோவர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மாஸ் வந்து M/2. அப்போ என்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மூணு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. எங்களாப்பா சிஸ்டம் வந்து இங்கே பாருப்பா, லோவர் பார்ட்டை சிஸ்டம் எடுத்துட்டோம்னா என்னென்ன ஃபோர்ஸஸ்? பிளாக் பிடிச்சி இழுக்குது. ஏன்னா பிளாக் கனெக்ட் ஆகிருக்கு லோவர் பார்ட்டில். லோவர் பார்ட்டை பிளாக் இழுக்குது. அதுதான் டென்ஷன் அட் ஏ. அதுதான் எம்ஜி அப்படின்னு பார்த்துட்டோம். அது இல்லாமல் லோவர் பார்ட்டை அப்பர் பார்ட் இழுக்குது. அதுதான் கண்டுபிடிக்கணும். டென்ஷன் அட் பி கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுக்கு இல்லாமல் இந்த லோவர் பார்ட்டுக்கு மாஸ் இருக்குது. மாஸ் இருந்தால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அதோட மாஸ் வந்து M/2. கேபிட்டல் எம் ஸ்ட்ரிங்கோட மாஸ் இன்டு ஜி. அதுக்கப்புறம் இந்த லோவர் பார்ட் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டான்ஸ்லாம் ஒன்றும் ஆடலை. அது என்ன இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ ரெஸ்ட்ல இருந்தால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் பண்ணால் சம் ஆஃப் அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து டிபி, சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா M/2G + mg, சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். டென்ஷன் அட் பி கண்டுபிடிச்சிட்டேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா இது வந்து ஹாஃப் வெயிட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரி இது வெயிட் ஆஃப் பிளாக் ஈக்குவலாக இருக்கு. அப்போ எப்படின்னா
டென்ஷன் வந்து ஏயை விட எதுல அதிகமா இருக்கு? பி பாயிண்ட்ல அதிகமா இருக்கு. ஏன் டென்ஷன் வந்து ஏ பாயிண்ட்டை விட பி பாயிண்ட்ல அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி டென்ஷன் அட் சி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களாப்பா? டென்ஷன் அட் சி கண்டுபிடிக்க போறோம். முடிச்சுட்டு எழுதிக்கலாம். அப்ப டென்ஷன் அட் சி கண்டுபிடிச்சோம்னா சி டென்ஷன் அட் சி கண்டுபிடிக்கணுமா? சி பாயிண்ட்ல யார் யார் கனெக்ட் ஆயிருக்கா? ரூஃப் கனெக்ட் ஆயிருக்கு, அப்பர் பார்ட் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல யார் வேணா சிஸ்டம் எடுத்துக்கலாம். நம்ம அப்பர் பார்ட்ல கண்டுபிடிச்சிட்டோமா, அதாவது அப்பர் பார்ட்டை சிஸ்டம் எடுத்துக்கலாம். சிஸ்டம் வந்து அப்பர் பார்ட், அப்ப அப்பர் பார்ட்டை சிஸ்டம் எடுத்தோம்னா என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சொல்லுங்கப்பா? அப்பர் பார்ட்டை சிஸ்டம் எடுத்தோம்னா அப்பர் பார்ட்ல யார் யார் கனெக்ட் ஆயிருக்கா? சார் மேல ரூஃப் கனெக்ட் ஆயிருக்கு, அப்ப ரூஃப் பிடிச்சி இழுக்கும். அப்போ அப்பர் பார்ட்டை ரூஃப் இழுக்கும். அதுதான் டென்ஷன் அட் சி. சரியா? அடுத்து வந்து வேற யார் கனெக்ட் ஆயிருக்கா? கீழே லோவர் பார்ட் கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ அந்த அப்பர் பார்ட்டை லோவர் பார்ட் பிடிச்சி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டென்ஷன் அட் பி கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டென்ஷன் அட் பி சார் பாதி ஸ்ட்ரிங்கோட வெயிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்க்கணும் இல்லையா? சி பாயிண்ட்ல நமக்கு என்ன லென்த்? டோட்டல் லென்த் ஆக்ட் ஆகுமாப்பா? டோட்டல் லென்த்னு பார்க்க முடியாது இல்லையாப்பா? டோட்டல் லென்த் பார்க்க முடியாது. இந்த அப்பர் பார்ட் வந்து அப்பர் பார்ட்டோட லென்த் எவ்வளோ? அப்பர் பார்ட்டோட லென்த் வந்து L/2. அப்போ மாஸ் எவ்வளோ இருக்கும்? M/2. அப்போ நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு M/2g. அவ்வளோதான். எகெயின் இது ரெஸ்ட்ல இருக்கா? அப்போ ரெஸ்ட்ல இருந்தால் பேலன்ஸ் பண்ணலாமா? அப்போ பேலன்ஸ் பண்ணலாமா? சம் ஆஃப் அப்வர்ட் ஈக்குவல் டு டவுன்வர்டு. அப்போ டென்ஷன் அட் சி ஈக்குவல் டு, சரிங்களாப்பா, டென்ஷன் அட் சி ஈக்குவல் டு M/2g ப்ளஸ் டென்ஷன் அட் பி. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் அட் பி மறுபடியும் ஆட் பண்ணுமா? M/2g, டென்ஷன் அட் பி வந்து ஒரு M/2g ப்ளஸ் எம்ஜி. அப்படின்னா இது என்னன்னா ஃபுல் வெயிட் அதானப்பா? டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் வெயிட் ஆஃப் பிளாக்கு. அப்போ யார் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் அட் சி வந்து அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா டென்ஷன் அட்டு பியை கம்பேர் பண்ணும்போது டென்ஷன் அட்டு ஏ. அப்போ எங்கே வந்து ஸ்ட்ரிங்கு வந்து அருந்து விழுகும் அப்படின்னா எங்கே மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கோ அங்கே தான் பிரேக்கிங் நடக்கும். அப்போ எங்கே பிரேக்கிங் எங்கே நடக்கும்னா அது அருந்து விழுகுதுன்னா அந்த பிரேக்கிங் வந்து சியில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு சியில் தான் வரும் பிரேக்கிங் அட்டு சி. சரி, மேக்ஸிமம் டென்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் அது பிரேக் ஆகும். டென்ஷன் அட்டு சியில் இருக்கும். அப்போ ஈஸியாக எப்படி சார் போடுறது அப்படின்னா அதையும் சொல்லிடுவோமா? ஈஸியாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஐ எம் டேக்கிங் ஈஸியான பாயிண்ட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஷார்ட்கட்டு சொல்லி தர போகிறேன். சரியா? டென்ஷன் அட்டு ஏ பார்க்கணுமா அப்படின்னா இங்கே பாரு, என்ன கவனி. உனக்கு எந்த பாயிண்ட்ல டென்ஷன் கேட்குறாங்களோ முடிச்சுட்டு காமிக்கிறேன். எந்த பாயிண்ட்ல டென்ஷன் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்ல கை வச்சுக்கோ. அந்த பாயிண்ட்ல கை வச்சுட்டு கீழே உள்ள வெயிட் மட்டும் போட்டுரு. அவ்வளோதான், அதுக்கு கீழே உள்ள வெயிட்டு. அப்போ டென்ஷன் ஏல கை வச்சுக்கோ. டென்ஷன் ஏல கை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எந்த வெயிட் மட்டும்தான் இருக்கு? பிளாக்கோட வெயிட் மட்டும்தான் இருக்கு. அப்போ வெயிட் ஆஃப் பிளாக். அவ்வளோதான், வெயிட் ஆஃப் பிளாக் எவ்வளோ? எம்ஜி. அடுத்து பி பாயிண்ட்ல பார்க்குறியா? டென்ஷன் அட்டு பி பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா டென்ஷன் அட்டு பி பாயிண்ட்ல கை வச்சுக்கோ. அப்படி கை வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை வெயிட் இருக்கும்? கீழே 2 வெயிட் இருக்குமா? என்னென்ன வெயிட் இருக்கும்? ஸ்ட்ரிங்கோட ஹாஃப் வெயிட்டு, அப்படிதானே? ஸ்ட்ரிங்கோட வெயிட் தான். ஸ்ட்ரிங்கோட அந்த ஹாஃப் லென்த் வெயிட் இருக்கும். ப்ளஸ் கீழே இன்னொரு வெயிட் என்ன? பிளாக்கோட வெயிட் இருக்கும். கரெக்டா? பிளாக்கோட வெயிட். அப்போ என்ன வந்துடும்? அப்போ பாதி வெயிட்னா லென்த்து பாதி ஆயிடுச்சா? அப்போ மாசும் பாதி ஆயிருக்கும். அப்போ M/2g ப்ளஸ் பிளாக்கோட வெயிட் எவ்வளோ? எம்ஜி. முடிஞ்சு போச்சா? இப்போ டென்ஷன் அட்டு சி பாரு. டென்ஷன் அட்டு சி வேணும்னா அப்போ கை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொத்த லென்த்தும் தெரியுமா? அப்போ மொத்த லென்த்து தெரியுமா? அப்போ என்ன வரும்? டோட்டல், அப்படிதானப்பா? டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் பிளாக்கோட வெயிட் இருக்குமா? பிளாக்கோட வெயிட். அப்போ என்ன வரும் நமக்கு? என்ன வரும்? எம்ஜி ப்ளஸ் ஸ்மால் எம்ஜி அப்படின்னு வந்துடும். இப்போ இதை ஸ்ட்ரிங்கோட மாஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. இஃப் ஸ்ட்ரிங் மாஸ் கொடுக்கலன்னா, இஃப் ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து நாட் கிவன், இஃப் ஸ்ட்ரிங் மாஸ் இஸ் நாட் கிவன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து கொடுக்கல, இல்லை மாஸ் லெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வரும்? M0 ஆகிடும். M0 ஆனா டென்ஷன் அட் ஏ, டென்ஷன் அட் பி, டென்ஷன் அட் சி என்ன வந்துடும்? எல்லாமே இங்கே வந்து எம்ஜி, இங்கே இது வந்து 0 ஆகிடும். எம்ஜி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மட்டும்தான் இருக்கும். அதனால தான்
ஸ்ட்ரிங்கோட மாஸ் கொடுக்கலன்னா டென்ஷன் சேமா இருக்கு. ஸ்ட்ரிங்கோட மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டென்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஏரா புரிஞ்சுதா? புரிஞ்சுதாயா? ரீசன் ரீசன் தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, பயங்கரமான டாபிக்கா, செம்மையா முடிச்சாச்சு. நன்றி நன்றி நன்றிகள் பல.